ஹலோ வியூவர்ஸ், டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங் நார்மலாக நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். இந்த கவுன்சிலிங்கில் இப்போ நீங்கள் 150 கட் ஆஃப்க்கு கீழே மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த 150 எடுத்திருந்தீங்கனாலும் எந்த மாதிரியான கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அதை பொறுத்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் காலேஜஸ் வந்து வரும். ஸோ அந்த விஷயம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் 150 கட் ஆஃப்க்கு ரொம்ப கீழே வந்து இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு காலேஜஸ் எந்த மாதிரிலாம் வந்து கவுன்சிலிங்கில் அலாட் ஆகும், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து நம்ம பண்ணலாமா, அங்கே அதுக்கு தேவைப்படுற கோர்ஸு, ஃபீஸு, டொனேஷன்ஸு, அது இல்லாமல் இப்போ கவுன்சிலிங்கில் நீங்கள் போகிறீங்கன்னா எந்த மாதிரியான கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லாம் இருக்குது, அது இல்லாமல் கோர்ஸு எந்த மாதிரிலாம் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில காலேஜஸில் இப்போது எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கவங்க ஒரு